சூப்பர். மாப்பிள பாதுகாப்புக்காக தன் கையில கட்டிருந்த மந்திர கயிறை அவுக்க வச்சுட்டாலே நம்ம நாகசரசு. இன்னைக்கு மாப்பிளைய நாகசரசு காலி பண்ணிடுவா. தம்பி, அதை என்கிட்ட கொடுங்க. இப்ப நீங்க போய் வேஷ்டியை மாத்திக்கிட்டு குளத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. சரி, நான் வந்துடுறேன். சூப்பர். சூர்யா கையில இருந்த கயிறை எப்படி கழட்ட வச்சேன்னு பாத்தியா? ஐயோ, சும்மா சொல்லக்கூடாது நாகசரசு. நீ சரியான மாயக்காரி, மூலக்காரி, மொத்தத்துல நீ ஒரு நாகக்காரி. சூர்யாவை நெருங்குறதுக்கு இனிமே எனக்கு எந்த தடையும் இல்ல. இப்பவே நாகமா மாறி குளத்துல இறங்கி குளிச்சிட்டு இருக்கிற சூர்யாவோட உயிரை எடுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம், இத சொல்லதான் நீங்க வந்தியா? கிளம்பு. ஐயோ ஐயோ, பாம்பு. என்னமா நீச்சல் போடுது? ஐயோ, எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல இந்த கழுகு. ஐயோ, கண்ணாப்பினான்னு கொத்துது. ஐயோ, மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, நாகசரசு மாட்டிக்கிச்சு. எங்க இருந்து வருது இந்த கழுகு? ஐயோ, நம்ம நாகசரசு எப்ப பாம்பா பண்ணாலும் இது வந்துருது. இந்த கழுகுதான் வில்ல. இப்ப நான் நாகசை எப்படி காப்பாத்துவேன்? ஏங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஐயோ, துர்கா வந்துட்டா. ஐயோ, இவ வர வேகத்தை பார்த்தா விஷயம் தெரிஞ்சுதான் வர மாதிரி இருக்கு. இங்க இருக்க கூடாது நாம. அப்பாடா, இவ்வளவு எஸ்கேப். இனிமே நாம இங்க இருந்தா நமக்கு சரியா வராது. நாமளும் எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். துர்கா, நீ எப்ப இங்க வந்த? நான் இப்பதாங்க வந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கெல்லாம் எதுவும் இல்ல. ஏன்? எங்க கையில இருந்த தாயத்தை எங்க? கயிறு பூஜையில வச்சிருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த கயிறு அவர் கையில இருந்து இறங்க கூடாது. அப்படி இறங்கிட்டா அந்த நாகம் உன் கணவரை சுலபமா தீண்ட வாய்ப்பு இருக்கு. வாங்க. ஏய் துர்கா, என்னாச்சு துர்கா? தயவு செஞ்சு இந்த தாயத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலயும் கழட்டிடாதீங்க. யார் சொன்னாலும் கழட்டாதீங்க. நீ நார்மலாவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல துர்கா, என்னன்னு சொல்லு. நீ ரொம்ப பதட்டமா இருக்க. ப்ளீஸுங்க, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த தாயத்தை மட்டும் யார் சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலயும் கழட்டாதீங்க. கழட்டாதீங்க ப்ளீஸ். சரி, வாங்க போலாம்.
நாகஜோதி அவளோட பிளான்ல இந்நேரம் ஜெயிச்சிருப்பா. கண்டிப்பா அந்த சூர்யாவோட உயிரை எடுத்திருப்பா. சூர்யாவோட உயிர் எடுத்து நாகஜோதியோட கணவனுக்கு உயிர் கொடுத்துட்டா பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வயிறும் என் கைக்கு கிடைச்சிரும். எத்தனை நாளா நான் பட்ட கஷ்டம், மாயாங்கிற தலைமறைவு வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும். நான் பழைய தாராவா இந்த வீட்ல மகாராணியா வளம் வர போறேன். ச்சே, இந்த முட்டாள் சங்கரபாண்டி கிட்ட இருந்து இன்னும் போனே வரலையே. போன் பண்ணுன்னு சொல்லிதான் அந்த முட்டாள அனுப்புனேன். இடியட், அவன் பண்ண மாட்டான். அப்படியே அங்கேயும் இங்கேயும் பராக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான், முட்டா பையன். நல்லா இருமா. ஐயா வணக்கங்க ஐயா. என் கணவருக்கு முழுக்க ஆபத்து. என் கணவரை சுத்தி என்னென்னமோ நடக்குதுங்கய்யா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. நீங்க தான் ஏதாவது. அமைதி அமைதி. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. என் கணவர் கையில நீங்க கொடுத்த அந்த தாயத்தை கட்டியிருந்தேன். ஆனா என் அம்மா உருவத்துல யாரோ வந்து என் கணவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவர் கையில இருந்த அந்த தாயத்தை கழட்ட சொல்லிருக்காங்க. துர்கா, ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். மா, என்ன துர்கா? அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும்னு சொல்லி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனியேம்மா. அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? சூர்யா எங்கம்மா? என்னம்மா துர்கா சொல்ற? நான் குந்தவைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. மாப்பிளைய நான் பூஜைக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடவே இல்லையம்மா. எங்க கையில இருந்த தாயத்தை எங்க? கயிறு பூஜையில வச்சிருக்கேன். உன் அம்மா உருவத்துல வந்து உன் கணவரை அழைச்சிட்டு போனது வேற யாரும் இல்ல, உன் கணவரை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கே அந்த இச்சாதாரி நாகம்தான். என்னங்கய்யா சொல்றீங்க? என் அம்மா உருவத்துல வந்தது அந்த நாகமா? ஆமா, இச்சாதாரி நாகத்துக்கு மட்டும்தான் தான் நினைச்ச உருவத்துக்கு மாற சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சு தான் உங்க அம்மா உருவத்துல வந்து உன் கணவர் கையில கட்டியிருந்த நான் கொடுத்த மந்திர உருவேத்தன கயிறை கலட்டியிருக்கு. நல்ல சமயத்துல நீ போனதுனால உன் கணவர் உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு. உன் புருஷனை தேடி அந்த பாம்பு உன் வீட்டுக்கே வந்திருக்குன்னா உன் புருஷனை கொல்லாம விடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கய்யா, நான் இப்பவே அந்த பூஜையை பண்றேன். அந்த வைரத்தை கொண்டு வந்து என் கணவரை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கான கால நேரம் இன்னும் வரலம்மா. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு தான் நீ அந்த பூஜைய பண்ணணும். அது வர பொறுமையா இருமா. என் கணவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது என்னால எப்படி சாமி பொறுமையா இருக்க முடியும்? வேற வழி இல்ல தாயி. இது உனக்கு சோதனை காலம் தான் சொல்லணும். அதனால பொறுமை தான் முக்கியம். பொறுமையா இரு. அதை விட முக்கியம், பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் உன் கணவரை நீ பாதுகாக்கணும். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. கவலைப்படாத தாயி, அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. சரிங்கய்யா. நீ பொறுமையா இரு. இது அம்மாவா? இல்ல அம்மா உருவத்துல இருக்கிற அந்த நாகமா? யாருன்னு தெரியலையே. என்ன துர்கா?
ஏன் என்ன அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லம்மா. என்ன வழியில பாத்துட்டு மாப்பிள்ளைய நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனதா சொன்னேன். அப்புறம் நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உன்னையும் மாப்பிள்ளையும் தேடிதான் வந்தேன். ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இல்ல துர்கா, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா. இல்ல துர்கா, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். துர்கா, நீ என்ன உன் அம்மாவா நினைக்கிறது உண்மைனா எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. அம்மா, உன் மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்துமா. என்ன? மாப்பிள்ளையோட உயிருக்கு ஆபத்தா? என்ன துர்கா சொல்ற? யாரால ஆபத்து? ஒரு இச்சாதாரி நாகத்தால. அந்த இச்சாதாரி நாகம்தான் உன்னோட உருவத்துல வீட்டுக்கு வந்து அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன துர்கா, நீ என்னென்னமோ சொல்ற? மாப்பிள்ளை சுத்தி என்ன நடக்குது, ஏன் நடக்குது? இதுக்கெல்லாம் யார்தான் காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாராதாமா. எல்லாமே அந்த தாராவோட வேலைதான். என்னம்மா சொல்ற? நீ என்னம்மா சொல்ற துர்கா? அந்த தாராவும் சங்கர பாண்டியனும் சேர்ந்துதாமா இத பண்ணிருக்காங்க. தாராதாமா உன் மாப்பிள்ளைய கொல்ல பாக்குறது. ஆனா அதை எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணுமா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அம்மா தாயே, ஒரு பக்கம் அந்த அமைச்சர் மூலமா ஹஸ்பண்ட் சருக்கு ஆபத்து, இன்னொரு பக்கம் அந்த இச்சாதாரி பாம்பால ஆபத்து. இந்த 2 பேர்கிட்ட இருந்து அவரை காப்பாத்த நீதான் எனக்கு பக்க பலமா இருக்கணும். எனக்கு உதவி பண்ணு தாயே, உதவி பண்ணு. ஹே முட்டாள் சங்கர பாண்டி, எங்க போய் தொலைஞ்சானோ, யார் வாயை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கானோ. வாங்க நாக்ஸ், பாத்து. என்னாச்சு சிஸ்டர்? இருக்க சிஸ்டர், நாக்ஸ் இப்ப குதறி போய் வந்திருக்கேன். என்னாச்சு? உட்காருங்க. பாண்டி, என்னாச்சு? ஐயோ, என்ன அங்க இங்கேயும் காயமா இருக்கு? என்ன நடந்துச்சு? உனக்கு தான் போன் பண்ணலான்னு போன் எடுத்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னமாச்சு? சிஸ்டர், எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம மாப்பிள்ள மந்திரிச்ச தாயத்தை கட்டி வச்சுட்டு குளத்துல குளிக்க போனா. நம்ம நாக்ஸ் நாகமா மாறி குளத்துல இறங்கி மாப்பிளைய தண்ணியில வச்சே அவன் உயிரை எடுக்கலான்னு நீந்தி போனான். அந்த நேரம் பார்த்து வானத்துல கழுகு வட்டம் போட்டு நம்ம நாக்ஸ கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. கட்டம் கட்ட கழுகு நம்ம நாக்ஸ் கொடுத்த பரிசுதான் இந்த காயங்கள். பாவம் நம்ம நாக்ஸ். சிஸ்டர், மாப்பிளையோட உயிரை எடுக்க முயற்சி பண்ண நம்ம நாக்ஸ் அவ உயிர் தப்பிச்சு வந்ததே எனக்கு பெரிய விஷயமா போயிடுச்சு சிஸ்டர். கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், அதை இன்னைக்கு நான் நேர்ல பார்த்தேன் சிஸ்டர். எப்படி கரெக்டா சரியான நேரத்துல அந்த கழுகு அங்க வந்துச்சுன்னே தெரியல சிஸ்டர். கழுகு கிட்ட இருந்து நாக்ஸ் தப்பிக்கிறதுக்குள்ள துர்கா நம்ம மாப்பிள்ளை தேடி அங்க வந்துட்டா சிஸ்டர். துர்கா எப்படி அங்க வந்தா? அவளுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? தெரியல சிஸ்டர். வர வழியில அவங்க அம்மா சரஸ்வதிய பாத்திருக்கலாம். மாப்பிளைய கோயில கூட்டு போனதை பத்தி விசாரிச்சிருக்கலாம். அப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும், தேடி வந்திருப்பா சிஸ்டர். துர்கா, உங்க 2 பேரும் ஒண்ணு பாத்துடல.
நீங்க 2 பேரும் அவ கண்ணுல படல. சிஸ்டர், துர்கா கண்ல மண்ணை தூவிட்டு நாங்க மறைஞ்சிருந்து வந்துட்டோம் சிஸ்டர். ஆனா ஒண்ணு சிஸ்டர், கண்டிப்பா அந்த துர்காவுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்கும். அவ கிடக்குறா விடு, அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். நாகஜோதி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாறி தெய்வ சக்தி உள்ளவன். எப்படி கரெக்டா அவ புருஷனை காப்பாத்துறதுக்கு ஓடடி வந்துட்டா பார்த்தல. இனிமே நீ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா கேட்டுக்க நாக்ஸு, இது செகண்ட் அட்டெம்ப்ட். தேர்ட் அட்டெம்ப்ட்ல மொத்த கழுகு சேர்ந்து வந்துருச்சுன்னு வையே, உன்னை அலேக்கா தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. நீங்க மாரிய பத்தி சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். நான் இச்சாதாரி பாம்புங்கிற கர்வத்துல மாரிய பத்தி கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இச்சாதாரியா இருந்தாலும் தலகணம் இருக்க கூடாது நாக்ஸு, பாத்துக்க. துர்கா உடம்புல இருக்க மாரிக்கு தெய்வ சக்தி துணையா இருக்கு. அதனாலதான் நான் இத்தனை தடவை அவ புருஷன் உயிரை எடுக்க முயற்சி பண்ணியும் என்னால அவன் உயிரை எடுக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு விதத்துல மாறி வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் இந்த நாகக்கண்ணிய வேற மாதிரி பார்க்க போறா. மாயா, மாயா, மாயா எங்க இருக்க? வெளியில வா. என்ன ஆணவம் பாருங்க சிஸ்டர். யார் சிஸ்டர் ஹால்ல நின்னுகிட்டு தைரியமா உங்க பேரை சொல்லிக்கிட்டு மாயா மாயான்னு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கா? யாருன்னு தெரியலையே. மாயா எங்க இருக்க? வா வெளியில. நீ வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ஐயோ வாங்க சிஸ்டர், போயிடுவோம். இல்லனா உள்ள வந்து உங்களை வெளுத்துற போறா. வாங்க போயிடலாம். நீ இங்கே இரு, யாருன்னு பாத்துட்டு வந்துறேன். போங்க. ஹலோ, என்ன எங்க மாதாஜியை பேர் சொல்லி கூப்பிட்டது நீதானே? என்ன உன் பொண்ணு துர்கா நினைச்சியா மாயா மாயான்னு கூப்பிடுற? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? கூப்பிடதானே பேர் வச்சிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா மாதாஜி? என்ன பொம்பளை நீ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அம்மா அம்மான்னு உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிற என் மாப்பிள்ளையோட உயிரை எடுக்க துணிஞ்சிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அடிப்பாவி. இவளுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும்? ஒருவேளை துர்கா இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாளோ? ஏய், மரியாதையா பேசு. என்ன என் வீட்லயே வந்து நின்னுகிட்டு ஏன் புள்ளைய கொல்ல பாக்குறேன்னு என் மேலேயே பழி போட்டு பேசுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அதெல்லாம் மாப்பிள்ள சூர்யா கொடுக்கிற இடம் தான் மாதாஜி. மாப்பிளைக்கு இவனோட பொண்ணு மேல இருந்த கோபம் குறைஞ்சிருக்கு. அதனால இன்னொரு பொண்ணோட கல்யாணத்தை அவன் முன்ன நின்னு நடத்துறான்ல, அந்த தைரியத்துலதான் இவன் உங்களை பத்தி தப்பா பேசுறான். நான் ஒண்ணு தப்பா பேசல, உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். நான் கூட இத்தனை நாளா உன்னை சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய கல் நெஞ்சக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வீட்டுக்கு வாழ வந்த மருமக மாரிய கொலை பண்ணிருக்க. கொலைகாரி தானே நீ? உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ எதுக்கும் துணிஞ்சவன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும். அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, என் பொண்ணு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன். என் மாப்பிளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. ஏய், கேவலம் 5க்கும் 10க்கும் ஊர்கா போட்டு கடக்கடியா ஏறி விக்கிற நீ என்ன பார்த்து கை நீட்டி பேசுறியா? இந்த பார், ஊர்கா வித்தாலும் உண்மையா உழைச்சு நேர்மையோட வாழ்றவனா. உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகம் செஞ்சு பாசம் வச்சவங்களே கொலை பண்ணிட்டு அந்த சொத்தை எல்லாம் அடையணுங்கிற தப்பான புத்தி எனக்கு கிடையாது. இத பார், இன்னொரு தடவை என் மாப்பிளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன். உன்ன ஜாக்கிரதை.
சிஸ்டர், என்ன இந்த ஊறுகாய் இந்த போடு போட்டு போகுது? சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அது இதானா சிஸ்டர்? வீட்டுக்கே வந்து என்ன கை நீட்டி பேசி எச்சரிச்சுட்டு போறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். சிஸ்டர், என்ன பண்ண போறீங்க? எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க, நான் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பேன்ல. இன்னைக்கு சாயந்தரம் கல்யாண பொண்ணுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கால, அங்க காட்டுறேன் இந்த தாரா யாருன்னு. அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்தி அவன் மானத்தை வாங்கல, என் பேரு தாரா கிடையாது. என்னையா கை நீட்டி பேசிட்டு போற? ஏ சரசு, சாயந்தரம் நலங்கு உன் பொண்ணுக்கு இல்லடி, உனக்கு நான் வைக்கிறேன் நலங்கு.